ஏன்னா வலிமையற்ற ஒரு இனத்தின் பிள்ளைகளாக இருக்கு. எமக்கென்று பேசுவதற்கு தலைவரோ ஒரு நாடோ இல்லாத நிலை. நாதியற்று நிற்கிற ஒரு அழித்தொழிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் தமிழ் இனத்தின் மக்கள். நாங்கள் பன்னாட்டு சமூகத்தை நாடி நிற்கிறோம். அதே நேரம் இந்திய பெருநாட்டையும் நம்பி நிற்கிறோம். ஆனால் எங்களுக்கு ஆதரவாக எங்கள் உணர்வுக்கு மதிப்படுத்தி எங்களுக்கு துணை நிற்க வேண்டிய எமது தாய்நாடு ஈழத்தமிழ் மக்களுக்கான தந்தையர் நாடாக இருக்கிற இந்திய பெருநாடு தொடர்ச்சியாக எமக்கு எதிராக எங்களை கொன்றொழித்த கூட்டமான சிங்களர்களை பாதுகாப்பதற்கான வேலையை செய்து கொண்டே இப்போ இதில் காமன்வெல்த் மாநாட்டு இங்கே விளையாட்டு போட்டி நடக்கும்போது ராஜபக்சே சிறப்பு அழைப்பாளராக கொடுக்குறாங்க. கடந்த கால அரசு ஒரு புத்த விவகாரம் நிறுவுவதற்கு உலகத்தில் எத்தனையோ புத்த மதத்தை தழுவி நிற்கிற நாடுகள் இருக்கிறாங்க. பெரிய பெரிய அதிபர்கள் தலைவர்கள் அந்த நாட்டில் இருக்கிறாங்க. புத்த பிக்குகள் இருக்கிறாங்க. அவங்களே அழைச்சிருக்கோம். ஆனால் ஒரு இனப்படுகொலை செய்து எங்கள் ரத்த வாடை மாறாமல் இருக்கிறாங்க. எப்பவும் வரையும் நாங்கள் செத்து கிடக்கிற நேரத்தில் அந்த ராஜபக்சே பீகாரில் புத்த விவகாரம் நிறுவனம் அங்கே எமது வழிபாட்டு தலங்களெல்லாம் இடிக்கிறாங்கிறது நல்லா தெரியுது. ஆயிரக்கணக்கான எமது வழிபாட்டு தலங்களை கோயில்களாக இடித்து தரமட்டமாக்கிய சிங்களரை அந்த நாட்டின் அதிபரை இங்கே வெங்கடாசலபதி கோயிலில் கும்பிட நினைக்கிறாங்க. ஒரு முறை இல்லை, இருமுறை. புத்தனை கும்பிடுறவன் நீ புத்தனை ஏற்றுட்டு கும்பிடுறவனுக்கு வெங்கடாசலபதி கோயிலில் என்னடா வேலைன்னு ஒருத்தர் கேட்கறதுக்கு இங்கே நாளே அது உனக்கு 30 கிலோமீட்டர் தொலைவில் உனக்கு இன எதிரியை கொண்டாந்து நான் கும்பிட வைக்கிறேன், நீ என்னடா செஞ்சிட முடியும்னு எங்களை அவமானப்படும். அப்பவும் சிவப்பு கம்பளம் காமன்வெல்த் விளையாட்டு போட்டிக்கு வந்தாலும் சிவப்பு கம்பளம் அப்படின்னா எங்களை அவமதிக்குது தொடர்ச்சியாக. திருப்பி இப்போ வந்திருக்கிற சிறிசேனா வந்தாலும் இங்கே அதே வரவேற்பு தான். சிறிசேனா மட்டும் ஒரு மனித புனிதர் இல்லை, ராஜபக்சே மட்டும் ஒரு போர் குற்றவாளி, இவர் ஒரு புனிதர்னு ஒன்றும் இல்லை. அவருடைய ஆட்சி தான் இப்போ அது அதே கட்சி தான். ராஜபக்சே போர் நடத்தும் போது இவர் அதே அமைச்சரவையில் பங்கேற்றவர் தான். எங்கள் சாவை சகித்து கொண்டு இருந்தவர் தான். அப்போ அது கடைசியாக இது பாதுகாப்பான பகுதி, எல்லாரும் இங்கே வாங்க என்று மக்களை ஒரே இடத்துல குவிச்சு வச்சு கொண்டு போட்டு கொண்டது இந்த மைத்திரிபால சிறிசேனா தான். இப்போ இவர் எப்படி திடீர்னு எங்களுக்கு இந்த நாட்டுக்கு நல்லவராயிட்டாருன்னு தெரியுது. அப்போ இவரை அழைக்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க இந்த மீனவர் சிக்கலில் இப்போ நரேந்திர மோடி போகிறதுனால அந்த 86 மீனவர்களை நான் விடுதலை செய்வோம்னு சிறிசேனா சொல்கிறார். இதுக்கு முன்னாடி அமெரிக்கா ஒரு தீர்மானம் கொண்டு வருது, அது இலங்கைக்கு எதிராக கொண்டு வருது. ஒன்று இந்தியாவை ஆதரிக்குதா இல்லையா? இந்தியா நான் நடுநிலை வைக்கிறேன்னா நான் ஒரு 6 மீனவனை விடுதலை செய்வேன். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பதவி ஏற்கும் போது அவர் சிறப்பு அழைப்பாளர் ராஜபக்சே கூப்பிட்டா ஒரு 6 மீனவரை விடுதலை செய்வேன். அப்படின்னா உன் நாட்டு மீனவனை பிடிச்சு வச்சுக்கிட்டு ஒரு பிணை கைதி போல மிரட்டுதா இவ்வளவு பெரிய வல்லாதிக்கத்தை, இவ்வளவு ஒரு நாட்டை இலங்கை என்று நமக்கு என்ன தோணுது? இது ஒரு தீவிரவாத செயல் இல்லையா? உன் நாட்டு குடிமக்களை நான் சிறைபிடித்து வச்சுக்கிட்டு தேவைன்னா நான் உன்னை விடுதலை செய்வேன். இப்போ நரேந்திர மோடி போனால் நல்லெண்ணக்கு அடிப்படை விடுதலை, அதுக்கு எந்த விசாரணையும் இல்லை, எந்த ஒரு தண்டனையும் உடனே நீதிமன்றத்தில் சொல்லி விடுதலை செஞ்சுவாங்கன்னா அப்போ எந்த இலக்கு அடிப்படையில் இப்போ நல்லெண்ண அடிப்படையில் எந்த என்ன அடிப்படையில் கைது நாட்டு மீனவன் எல்லை தாண்டி வந்தால் உன் நாட்டு மீனவன் எல்லை செய்து வந்தால் நான் சுடுவேன்னு அந்த நாட்டு பிரதமர் சொல்கிறேன். சுட்டேன், நான் தான் சுட்டேன்னு சொல்கிறேன். அப்போ நீ என் நாட்டு குடிமகனை சுட்டேன்னு சொன்னதுக்கு ஒரு கண்டனம் இல்லை, ஒரு வருத்தம் இல்லை, ஒரு கண்டிப்பு இல்லை. நீங்கள் மானங்கட்டு போய் திருப்பி அந்த நாட்டுக்கு போனால் அங்கே போய் வருத்தம் அம்மையார் சுஷ்மா சிவராஜ் சொல்கிறாங்க, அவர் வருத்தம் தெரிவித்தார். எல்லாருக்கும் தெரிய ஒரு ஊடகத்தில் உலகம் முழுமைக்கும் போகிற ஒரு தொலைக்காட்சியில் நான் தான் சுட்டேன்னு சொல்கிறாரு, எல்லை தாண்டி வந்தால் சுடுவேன்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கான வருத்தத்தை மட்டும் தனி ஒருத்தட்ட தெரிவித்தா உண்மையிலே வருத்தம் தெரிவித்தாரா இல்லையா? அது எப்படி எங்களுக்கு தெரியும்? நான் பகிரங்கமாக சொன்னோம்லாமா இந்திய குடிமக்கள்கிட்ட இந்திய மக்கள்கிட்ட நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், நான் அப்படி பேசுகிறது தவறு தானே ஒரு சொல்லலையே. அப்போ கூட அம்மையார் சுஷ்மா சிவராஜ் அந்த ரணில் விக்ரமசிங்கே அந்த சிங்கள அரசையும் காப்பாற்றுறதுல இருக்காங்க இல்லையே, கண்டிக்கிறதுல இல்லையே. நீ பகிரங்கமாக என் நாட்டு மக்கள்கிட்ட நீ மன்னிப்புகள்னு ஒரு வார்த்தை சொல்லலையே. அப்போ இந்த அரசு போய் இன்னைக்கு போய் நரேந்திர மோடியை எங்களுக்கு என்ன பெற்று தர போறாரு? மீனவர் குறித்தோ தமிழர் வாழ்வுரிமை குறித்தோ பேச போறோம்னா அவர் இங்கே வரும்போது பேசலாமே. அவன் வீட்டில் போய் சாப்பிட்டு என்ன பேச முடியும்? இங்கே வந்தாங்களா, ராஜபக்சே வந்தார், பலமுறை மைத்திரிபால வந்தார், இங்கே அப்பயே பேசியிருக்கலாமே. என் நாட்டு மீனவன் நீ ஏன் அப்படி தொடர்ச்சியாக செய்யலாம்னு பேசியிருக்கலாம். அங்கே இருக்கிற மக்களுக்கு நியாயமான ஒரு அரசியல் தீர்வைன்னு சொல்லலாம். நீங்களே பார்க்குறீங்க, அங்கே இருக்கிற தமிழர்கள், யாழ்ப்பாண தமிழர்கள், அங்கே இருக்கிற தமிழ் மக்கள், ஈழத்தமிழ் மக்களினுடைய வாழ்வுரிமையை பாதுகாக்க, மீனவ மக்களின் வாழ்வுரிமையை கொண்டுக்கக்கூடாதுன்னு இந்த அரசு இப்போ இருக்கிற அரசு தான் சொல்கிறேன். அப்போ என் சாகடிச்சது அவங்க சாவை சகித்து கொண்டு ரசித்து கொண்டு இப்போ இவங்களை நம்பி எங்களுக்கு எந்த பயனும் இல்லை. அதனால இந்த நாட்டின் பிரதமர் அங்கே போய் இலங்கையை அது செய்த தமிழ் உறவுகள் 1,80,000 பேரை யாருமே போகக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லுவோம். காரணம் இந்திய அது இலங்கை ஒரு இனப்படுகொலை செய்த நாடு. அதை உலகத்திற்கு உணர்த்த, இந்திய பெருந்தேசத்திற்கு உணர்த்த தமிழ்நாடு அரசு வலியுறுத்தி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தது. அதே கருத்தை வலியுறுத்தி இப்போ வடக்கு மாகாணத்தின் முதல்வர் கேட்டு போராடி நேரத்தில் தெற்காசிய பிராந்தியத்தில் ஒரு வலிமையான நாடாக இருக்கிற இந்தியா உலகின் பல்வேறு நாடுகளோட மாலை நேர வணக்கங்களை உரித்தாக்கிக் கொண்டு
இந்தியாவினுடைய பிரதமர், உலகம் சுற்றும் வாலிபர். உங்கள் நாட்டு மீனவர்கள் எதற்காக எல்லை தாண்டி வருகிறார்கள்? வந்தால் நாங்கள் சுடுவோம், வந்தார்கள் சுட்டோம் என்று சொல்கிறார். இதற்கு பிறகு தன் நாட்டு குடிமக்களில் 840 மீனவனை சுட்டுக் கொண்ட என்று அந்த நாட்டின் மதிப்புமிக்க தலைவர், உயர்ந்த பதவியில் இருக்கிற பிரதமர் சொல்கிறார். ஒரு குடிமகன் அல்ல, சாதாரண ஒருத்தன் சொல்லிட்டான்னா சரி ஏதோ தெரியாம சொல்லிட்டான்னு இருக்கலாம். ஒரு மதிப்புமிக்க தலைவர் சொல்கிறார், ஆமா நாங்க கொண்டோம்னு சொல்ற. ஏன் தாண்டி வரீங்கன்னு கேட்கிறேன். தன் நாட்டு குடிமகனை ஆமா நான் கொன்னேன்னு சொல்ற ஒரு நாட்டுக்கு நாக்கத்தொங்க போட்டு விருந்து சாப்பிட போற எந்த மானங்கட்டவனையாவது இந்த நாட்டை நீங்க பாத்துருக்கீங்களா?